வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் உள்ள இளைஞர் நல மையம் ஒன்றில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 5 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் சிலர் துப்பாக்கி கொண்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர். இந்த கொடூர தாக்குதலை தொடர்ந்து சம்பவ இடத்தில் துரிதமாக செயற்பட்ட காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் 2 கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் முக்கிய துப்பாக்கிச் சூட்டாளரும் அடங்குவார் என போலீஸ் தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹாம்பர்க் நகரிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள 50,000 மக்கள் வசிக்கும் ஸ்டேட் நகரின் டான்கர் ஸ்ட்ராஸ் என்ற தெருவில் உள்ள இளைஞர் மையத்திலேயே இந்த துயர சம்பவம் அரங்கேறியுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பகுதி நகரின் மையப்பகுதிக்கு அருகில் இருப்பதால் அங்கு பெரும் போலீஸ் படை குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு வர வேண்டாம் எனவும் அங்கிருக்கும் மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டதால் பொதுமக்கள் மற்றவர்களுக்கு வேறு எவ்வித அச்சுறுத்தலோ அல்லது ஆபத்தோ இல்லை என போலீசார் தங்களின் சமூக ஊடக பக்கங்கள் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு எதனால் நடாத்தப்பட்டது, தாக்குதல் நடத்தியவர்களின் பின்னணி அல்லது நோக்கம் என்ன என்பது குறித்து எந்தவொரு தகவலையும் அதிகாரிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இதுகுறித்து தீவிர விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.